Hi friends, welcome to our Learning Chemistry YouTube channel. நாம PGTRB Chemistry Unit 3 அதாவது நம்ம questions பார்த்துட்டு இருக்கோம். இது நம்மளுடைய 4th வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம heterocyclic compounds, that is ferrol, furan, thiophene, pyridine பேஸ் பண்ண சம் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இதை பேஸ் பண்ண நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், தி ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி ஆஃப் தி ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் இஸ். ஸோ இந்த கொஷின் பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கான ஆன்சர், that is reactivity order, option A, ferrol is greater than furan is greater than thiophene and benzene. So option A is the correct answer. Question number 2, heterocyclic compounds undergo mostly follow which substitution or which reactions? Option A, nucleophilic substitution, option B, electrophilic substitution, option C, addition reaction, option D, elimination reactions. ஸோ இதில் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனும் இருக்குது, எலக்ட்ரோஃபிலிக் இருந்தாலும் கூட பொதுவாக அதிகமாக நம்ம பேசப்படுறதுங்க ஆப்ஷன் பி, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். கொஷின் நம்பர் 3, the more acidic heterocyclic among the following. ஸோ கீழ்கண்டவற்றில் எது வந்து மோர் அசிடிக் இன் நேச்சர்? ஆப்ஷன் ஏ ஃபிரோல், ஆப்ஷன் பி தயோஃபின், ஆப்ஷன் சி பிரிடின், ஆப்ஷன் டி ஃபியூரான். ஸோ இங்கே எல்லாமே ஃபிரோல்லையும் சரி, தயோஃபின்லையும் சரி, பிரிடின்லையும் சரி, ஃபியூரான்லையும் சொல்லி பார்த்தீங்கன்னா இட் கண்டைன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ இது பார்த்தீங்கன்னா ஆக்ட் அஸ் அ பேஸ்ன்னு சொல்லுவோம், நம்ம பேசிக் கேரக்டர்னு சொல்லுவோம். ஆனால் ஃபிரோல் மட்டும்தான் ஆக்ட் அஸ் போத் அசிடிக் அண்டு பேசிக் இன் நேச்சர். அப்போ ஆப்ஷன் ஏ ஃபிரோல் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். கொஷின் நம்பர் 4, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹெட்ரோசைக்கிள்ஸ் ஆர் அரோமேட்டிக்? ஆப்ஷன் ஏ ஃபிரோல், ஆப்ஷன் பி தயோஃபின், ஆப்ஷன் சி ஃபியூரான், ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ். ஸோ இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா அரோமேட்டிக் இன் நேச்சர் தான். எல்லாமே பார்த்திங்கன்னா 5 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ எல்லாமே அரோமேட்டிக் இன் நேச்சர்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஷின் நம்பர் 5, ஃபியூரான் அண்டர்கோ Friedel-Crafts acylation with acidic anhydride gives. ஸோ ஃபியூரானில் நம்ம அசிட்டிக் ஆனைட்ரைடு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் anhydrous அலுமினியம் குளோரைடு போட்டோன்னா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் ஏ ஆர்த்தோ அசிட்டைல் ஃபியூரான், ஆப்ஷன் பி 2 அசிட்டைல் ஃபியூரான், ஆப்ஷன் சி 3 அசிட்டைல் ஃபியூரான் அண்ட் ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் 2 அசிட்டைல் ஃபியூரான். பிகாஸ் ஃபிரோல், ஃபியூரான், தயோஃபின் எல்லாம் பார்த்திங்கன்னா அதனுடைய சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் பொறுத்தவரையும், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் பொறுத்தவரையும் செகண்ட் பொசிஷனில் நடக்கும். அதே பிரிடின்னு சொன்னால் தேர்ட் பொசிஷனில் நம்ம ப்ரொசீட் ஆகும். அப்போ செகண்ட் பொசிஷனில் தான் நமக்கு ப்ராடக்ட் கிடச்சிருக்கணும். ஸோ ஆப்ஷன் பி 2 அசிட்டைல் ஃபியூரான் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ கொஷின் நம்பர் 6, பிரிடின் அண்டர்கோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் கிவ்ஸ். ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம், பிரிடினை பொறுத்தவரையிலையும் தேர்ட் பொசிஷனில் நமக்கு சப்ஸ்டியூஷன் வந்து நடக்கும். ஸோ we get 3 substituted product. Option B. Question number 7, by heating sodium succinate with P2S3 the product obtained is. அப்போ சோடியம் சக்சினேட்டோட நம்ம P2S3 ஆட் பண்ணி நம்ம ஹீட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், ஸோ கண்டிப்பாக நமக்கு தயோஃபின் தான் கிடச்சிருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
Question number 8. Pyridine combined with N-butyl lithium gives question mark. ஸோ N-butyl lithium பொறுத்தவரையும் எங்கே ஆட் ஆகும் அப்படின்னு சொன்னால் வெதர் நைட்ரஜன் பொசிஷன்லையா இல்லை செகண்ட் பொசிஷன்லையா ஆர் தேர்ட் பொசிஷனா அல்லது செகண்ட் பொசிஷனான்னு பார்க்கும்போது ஸோ ஆப்ஷன் பி 2-butyl pyridine, this is the product. So option D is the correct answer. Question number 9. Ferrol undergo bromination reaction will give. ஸோ நம்ம ஃபிரோனா தைரோஃபின் பார்த்தீங்கன்னா பிஆர் ப்ளஸ் பொறுத்தவரையும் எங்கே போகும்னு சொன்னால் பொதுவாக நம்ம பேசுனது செகண்ட் பொசிஷன். ஆனால் இந்த ஃபிரோலில் மட்டும் நமக்கு ப்ராடக்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்போ ஃபிரோல் புரோமினோட கம்பைன் ஆகும்போது வி கெட் 2, 3, 4, 5 டெட்ரா புரோமோ ஃபிரோல் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 10. Which of the following statement are correct? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ, pyridine is less reactive than benzene. ஸோ பென்சீனை காட்டிலும் இது reactivity கம்மின்னு சொல்கிறோம் pyridine. ஆப்ஷன் பி, pyridine do not undergo Friedel-Crafts reaction. கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் ஏவும் கரெக்டு தான், ஆப்ஷன் பியும் கரெக்டு தான். ஆப்ஷன் சி, Ferrol, furon, thiophene are more reactive than pyridine. ஸோ pyridine காட்டிலுமே ஃபிரோல், ஃபியூரான், தயோஃபின் எல்லாமே ஆக்டிவிட்டி அதிகம்னு சொல்கிறோம். ஆமாம், அதுவுமே கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் திஸ். இப்போ 3 ஆப்ஷனுமே கரெக்டு. தேர்ஃபோர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 11. The other name of Scraf synthesis is called. So option A, Dobner-von Miller synthesis. Option B, Bissler-Napier synthesis. Option C, Fischer-Indol synthesis. Option D, none of this. அப்போ ஸ்க்ராஃப் சிந்தசிஸுடைய இன்னொரு பேர் என்னன்னு சொன்னால் ஆப்ஷன் ஏ, டாப்னர்-வான் மில்லர் சிந்தசிஸ். Question number 12. In the synthesis of isoquinoline by Bissler-Napier method, phosphorus pentoxide or phosphorus pentachloride is used as. ஸோ இந்த மெத்தடில் P2O5 and PCl5 உடைய என்ன யூஸ் நம்ம கேட்குறோம். ஸோ ஆப்ஷன் ஏ, சால்வெண்ட்டா. ஆப்ஷன் பி, டீஹைட்ரஜனேஷன் கேட்டலிஸ்டா. ஆப்ஷன் டி ஆப்ஷன் சி, பவர்ஃபுல் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டா. ஒரு ஆப்ஷன் டி, கேட்டலிஸ்டா அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பொதுவாக P2O5 PCl5 பொறுத்தவரையிலையும் இட் இஸ் அ பவர்ஃபுல் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 13. Fischer-Indol synthesis involves the reaction between. ஸோ இந்த மெத்தடில் நம்ம எது வந்து ரியாக்ஷனில் நம்ம ஈடுபடுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் ஏ, ஐட்ரசீன் அண்ட் பைருவிக் ஆசிட். ஆப்ஷன் பி, ஆர்த்தோநைட்ரோடொலீன் அண்ட் டைஎத்தில் ஆக்சலேட். ஆப்ஷன் சி, ஃபினைல் ஹைட்ரசீன் அண்ட் பைருவிக் ஆசிட். ஆப்ஷன் டி, ஆர்த்தோடொலுடீன் அண்ட் ஃபார்மிக் ஆசிட். ஸோ இதுக்கான ஆன்சரை நம்ம பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தரவாக படிச்சிருந்தால் மட்டும்தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஃபினைல் ஹைட்ரசீன் அண்ட் பைருவிக் ஆசிட். Question number 14. The nitration product of quinoline are. ஸோ குயினோலினில் நம்ம நைட்ரேஷன் பண்ணும்போது என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் ஏ, 5-nitroquinoline and 8-nitroquinoline is the correct answer. 15th question. Which of the following undergo electrophilic substitution more readily? So option A, nitrobenzena. Option B, furon. Option C, pyridine. Option D, benzene. ஸோ எது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் பி, ஃபியூரான் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 16.
Zeisel method is used for the identification of. இது ஆக்சுவலாக 2014 பேஜில் கேட்ட ஒரு கொஷின்ஸு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மீதாக்சி குரூப், ஆப்ஷன் பி ஹைட்ராக்சில் குரூப், ஆப்ஷன் சி கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப், ஆப்ஷன் டி கார்பன் டபுள் பாண்டு கார்பன். ஸோ Zeisel மெத்தட்னு சொன்னாவே இட் இஸ் used only for the ether, that is a alkoxy group. Option A is the correct answer. 17th question. The first step of the scrap synthesis. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இதுவுமே நம்ம வந்து தரவாக படித்தா மட்டும்தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் ஏ டீஹைட்ரேஷன் ஆஃப் கிளிசரால். ஸோ டீஹைட்ரேஷன் நடந்து அக்ரோலின் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, அந்த ஸ்டெப்பு தான் ஆக்சுவலாக ஸ்க்ராப் சிந்தசிஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ. 18th question. Zingiberin undergo ozonolysis gives. ஸோ ஜிங்குபெரின் ஓசோனலைஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இதுவும் பார்த்திங்கன்னா 2014 பேஜில் கேட்ட ஒரு கொஷின்ஸு. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேச்சுரல் ப்ராடக்ட்டு. ஸோ தெரியாமல் இந்த கொஷின் எழுதியாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட் நம்ம வந்து ஆல்கலாய்டு, டெர்பினாய்ட்ஸு, ஸ்டிராய்ட்ஸ்லாம் நம்ம வந்து வீடியோ போட போகிறோம். ஃபஸ்ட் நடத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஷின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கடுத்து கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ் எல்லாமே நம்ம நடத்த போகிறோம் அடுத்த வீடியோவில். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் பொறுத்தவரையும் 18th கொஷனுக்கு ஆப்ஷன் பி அசிட்டோன், லெவ்லிக் ஆசிட் அண்ட் சக்சினிக் ஆசிட். 19th question. The catalyst used in preparing sulfone from thiophene is. ஸோ தயோஃபின்லேருந்து சல்ஃபோன் கிடைக்கக்கூடிய ரியாக்ஷனில் யூஸ் பண்ணுற கேட்டலிஸ்ட் யாருன்னு சொன்னால் நிக்கல் ஆர் ஹைட்ரஜன் ஆர் பலாடியம் ஆர் பிளாட்டினம். ஸோ ஆப்ஷன் சி palladium is the correct answer. Then last question. When ammonium mucate in glycerol at 200 degrees Celsius is heated, its yield. ஸோ அம்மோனியம் மியூக்கேட்டோட கிளிசரால் கம்பைன் பண்ணி ஹீட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு சொன்னால் we get a ferrol. So this is the option A is the correct answer. So thank you friends.